நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் இயங்கும் நெல் கொள்முதல் நிலையங்களில் முறைகேடுகள் நடப்பதாக விவசாயிகள் சங்கத்தினர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெல் சாகுபடி அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 20 நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கி வந்த நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 56 மையங்கள் செயல்படுகின்றன. சன்ன ரகம் ஒரு மூட்டை 1520 ரூபாய்க்கும், மோட்டார் ரகம் 1460 ரூபாய்க்கும் விவசாயிகளிடமிருந்து பெறப்படுகிறது. ஆனால் மாவட்ட நுகர்பொருள் வாணிப கழகம் ஆந்திராவில் இருந்து குறைந்த விலைக்கு நெல்லை வாங்கி காஞ்சிபுரம் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ததாக கணக்கு காட்டுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். சிப்பம் ஒன்றிற்கு 40 ரூபாய் பிடித்தம் செய்ததாகவும், இதுகுறித்து கேட்டால் பணம் வழங்குவதில் காலதாமதம் செய்து மிரட்டுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமித்து பாதுகாக்க எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். ஏறக்குறைய ஒரு விவசாயி ஒரு மருந்து ஏறக்குறைய 6 முறை 7 முறை அடிச்சிருக்கோம் வகையானுக்கு மட்டுமே. அதனால் ஒரு சிப்பத்துக்கு 40 ரூபா எடுக்குது. இதை மறுபரிசீலனை பண்ணி அதை குறைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் நடக்கணும். ஆனால் ரேட் அதிகமாக பிடிக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தமாகுது விவசாயி. இதுகுறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமியிடம் நடவடிக்கை எடுக்குமாறு விவசாயிகள் புகார் மனு அளித்தனர்.